Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புக் பேக்கில் இது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 34, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் வேரியேஷன் டிஸ்கன்டினியூ வேரியேஷன். ஸோ 5 மார்க்கில் கேட்டால் ஒரு 5 பாயிண்ட் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1 by 1 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கன்டினியூ வேரியேஷனுங்கிறது திஸ் வேரியேஷன் எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்லி டிட்டர்மைன்ட் பை த இன்ஹெரிடன்ஸ். இந்த பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். கண்டினியூஸ் வேரியேஷன் திஸ் வேரியேஷன் மே பி டியூ டு த கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ஜெனட்டிக் ஃபேக்டரை வந்து என்ன பண்ணுன்னா எஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பினோடைப் எக்ஸ்பிரஷன் இஸ் அன்அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் கண்டிஷன். இதில் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் பினோடைப் டிட்டர்மைன்ட் பை த கம்பைன் எஃபெக்ட் ஆஃப் மெனி ஜீன்ஸ், அதாவது பாலிஜீன். எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ். this is also called quantitative, இது வந்து குவாலிட்டேட்டிவ். மாற்றி எழுதக்கூடாது. டிஸ்கண்டினியூ எப்போவுமே வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்கும். குவாலிட்டி தரம்னு சொல்லுவோம். குவான்டிட்டிங்கிறது எண்ணிக்கை. இதுக்கு எக்ஸாம்பிள் டிஸ்கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் லென்த் ஆஃப் பிரைமூலா, பிளான்ட் லைட் ஆஃப் கார்டன் பி. இதில் கண்டினியூஸ் வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஹைட் இன் ஸ்கின் கலர். டைரக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் வேரியேஷன் ப்ரெடிக்டபிள், இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டைரக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் வேரியேஷன் அன்பிரடிக்டபிள், கணிக்க முடியாது. They do not disturb the genetic system. They disturb the genetic system. ஸோ டோட்டலாக ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் டோட்டலாக 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 மார்க் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிடன்ஸு, பீலியோட்ரோபி, கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கன்டினியூ வேரியேஷன், பாலிஜெனிக் இன்ஹெரிடன்ஸு, டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். ஒரு 5 மார்க் வந்து படிப்பீங்க. அதில் இந்த 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் புக் பேக் கொஷின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் 5 மார்க்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.